வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்கள் நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார். அவற்றில் முதன்மையானவற்றை தொகுத்து என்றும் முதல்வர் என்ற தொகுப்பில் காணொலியாக பார்த்து வருகிறோம். அதன்படி இந்த வாரம் நடந்த முக்கியமான நடவடிக்கைகளை தற்போது பார்க்கலாம். இது என்றும் முதல்வர். ஜனவரி 19, 2026 செங்கல்பட்டு மாவட்டம் நெம்மேலியில் நீர்வளத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்டம் பழைய மாமல்லபுரம் சாலைக்கும் கிழக்கு கடற்கரை சாலைக்கும் இடையில் கோவளம் உபவடி நிலப்பகுதியில் 5161 ஏக்கர் பரப்பளவில் 342 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் நீர்த்தேக்கத்திற்கு மாமல்லன் என்ற பெயர் சூட்டி நீர்த்தேக்கம் அமைக்கும் பணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி பணியினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மேலும் மாமல்லன் நீர்த்தேக்கம் அடிக்கல் நாட்டு விழாவில் மாநிலம் முழுவதும் நீர்நிலைகளை புனரமைத்து பாதுகாத்து சிறப்பான முறையில் செயலாற்றிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு சிறந்த நீர் பாதுகாத்தல் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். மாமல்லன் புதிய குடிநீர் நீர்த்தேக்கத்திற்கு அடிக்கல் நாட்டி உரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாமல்லன் நீர்த்தேக்கம் மக்களுக்கு காலந்தோறும் வாழ்வளிக்கும் என்று உறுதிப்பட பெருமையுடன் கூறினார். மாமல்லன் போற்றப்படக்கூடிய முதலாம் நரசிம்மவர்மன் அந்த பல்லவன் உருவாக்கின மாமல்லபுரம் பக்கத்தில் இந்த நீர்த்தேக்கம் அமைகிற காரணத்தால மாமல்லன் என்று இந்த நீர்த்தேக்கத்துக்கு பெயர் சூட்டுவதால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சென்னையை சுற்றி செம்பரம்பாக்கம் ஏரி, புழல் ஏரி, சோழவரம் ஏரி, பூண்டி ஆகியவை இருக்கு. இப்போ கூடுதலாக மாமல்லன் நீர்த்தேக்கமும் அமைய போகுது. ஒரு நாட்டுக்கு நிதி மேலாண்மையைப் போலவே இப்பொழுது நீர் மேலாண்மையும் மிக மிக முக்கியம். அந்த நீர் மேலாண்மைக்கு மிக மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உணர்ந்து செயல்படக்கூடிய ஆட்சி தான் இந்த ஆட்சி. செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு கிழக்கு கடற்கரை சாலையில் 37.99 ஏக்கர் நிலப்பரப்பில் 525 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் பன்னாட்டு மாநாட்டு மையத்தின் மாதிரி வரைபடத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார். ஜனவரி 20, 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியல் சாசனம் ஆர்டிகிள் 176 படி தமிழ்நாடு அரசால் தயாரித்து அனுப்பி வைக்கப்பட்ட உரையை பேரவையில் வாசிக்காமல் அவையிலிருந்து வெளியேறிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதுகுறித்து தீர்மானம் கொண்டு வந்து உரையாற்றுகையில் அரசமைப்பு சட்ட கடமையை ஆளுநர் நிறைவேற்றவில்லை என்று கண்டனம் தெரிவித்தார். ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா முழுவதும் இருக்கும் ஒத்த கருத்துக்களை கொண்ட அரசியல் கட்சிகள் துணையோடு இந்திய நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் தாம் கொண்டு வந்த தீர்மானம் உறுப்பினர்களால் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதற்கு நன்றி தெரிவித்து உரையாற்றும் போது உறுதிபட கூறினார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சட்ட விதிகளையும் மரபுகளை மீறி செயல்பட்டு அவையிலிருந்து வெளியே சென்றிருக்கிறார். வெளியே என்று சொல்வதை விட வெளியேறி சென்றிருக்கிறார். ஆளுநரின் செயல் அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல. இந்திய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் 176 படி ஆளுநர் உரை என்பது மாநில அரசால் தயாரிக்கப்பட்டு ஆளுநரால் முழுமையாக படிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இதில் ஆளுநர் தனது சொந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கோ மாநில அரசால் தயாரித்து வழங்கப்பட்ட உரையில் நீக்கம் செய்வதற்கோ அரசமைப்பு சட்டத்தில் இடமில்லை. ஆண்டுதோறும் அரசின் சார்பில் உரை தயாரித்து அனுப்புவதும் அதனை முறையாக வாசிக்காமல் ஆளுநர் முரண்டு பிடிப்பதும் தொடர்ந்து வருவது நல்லதல்ல. ஆளுநர்கள் மாநில அரசுகளுக்கு இடைஞ்சலாக இருந்து இப்படி செயல்படுவது இங்கு மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களிலும் நடந்து வருகிறது. ஒரு நாள் செய்தியாக இதனை கடந்துவிட முடியாது. ஆண்டின் தொடக்கத்தில் அரசின் கொள்கை அறிக்கையை ஆளுநர்கள் முறையாக வாசிப்பது நடைமுறை. அந்த நடைமுறையை ஒருவர் தொடர்ந்து மீறும்போது அது போன்ற விதிகளை எதற்காக வைத்திருக்க வேண்டும் என்ற கேள்வி சாதாரணமாகவே அனைவர் மனதிலும் எழும். எனவே ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரை என்ற நடைமுறையை விளக்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான முயற்சிகளை இந்தியா முழுவதும் இருக்கும் ஒத்த கருத்துக்கள் கொண்ட அரசியல் கட்சிகள் துணையோடு இந்திய நாடாளுமன்றத்தில்
திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுக்கும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கழக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் கழகத்தின் வெற்றியை பறைசாற்றும் வகையில் மார்ச் 8 அன்று தீரர்கள் கூட்டமாம் திருச்சியில் 10 லட்சம் கழக உடன்பிறப்புகள் கலந்து கொள்ளும் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் மாபெரும் கழக மாநில மாநாட்டை நடத்துவது உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மேலும் தமது சமூக வலைதள பதிவில் ஓய்வை மறந்திடு, முழுமையான வெற்றி கைவசமாகும் வரை உழைத்திடு, அடுத்த 3 மாதங்களும் அமைச்சர் முதல் கிளைக்கழக நிர்வாகி வரை கண் துஞ்சாது களத்தில் சுழல வேண்டும், இளைஞரணி நிர்வாகிகள் மாநாடுகள், வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடுகள், மண்டல அளவிலான எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டங்கள், திருச்சியில் மாபெரும் மாநில மாநாடு என இனி ஒவ்வொரு நாளும் நமது செயல்பாடுகளும் பரப்புரைகளும் தமிழ்நாட்டை நிறைக்கப் போகின்றன. வெல்வோம் ஒன்றாக என்று சூளுரைத்துள்ளார். ஜனவரி 21, 2026 சென்னை சிறுமலர் பார்வை மற்றும் செவித்திறன் குறைபாடுடையோர் மேல்நிலைப்பள்ளி 100ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பள்ளி மாணவியர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டு மகிழ்ந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றுகையில், தன்னம்பிக்கையையும் ஒழுக்கத்தையும் அன்பையும் விடாமுயற்சியையும் போதிக்கும் லிட்டில் ஃபிளவர் பள்ளியின் சாதனைகள் மேலும் தொடரட்டும் என்று குறிப்பிட்டார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் சென்னை 7 கிணறு அரசு ஸ்டான்லி மருத்துவமனை அருகில் 147 கோடி ரூபாய் செலவில் முதல்வர் படைப்பகம், நூலகம், திறந்தவெளி அரங்கம், உடற்பயிற்சி கூடம், நியாய விலைக்கடை, அங்கன்வாடி மையம், சிசிடிவி கண்காணிப்பு என தரமான உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள 776 அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்ட முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து ஒதுக்கீட்டு ஆணைகளை பயனாளர்களுக்கு வழங்கினார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் சென்னை 7 கிணறு அரசு ஸ்டான்லி மருத்துவமனை அருகில் 147 கோடி ரூபாய் செலவில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள 776 அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்ட முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகள் திறப்பு விழாவில் வால்டாக் சாலை, தண்ணீர் தொட்டி தெருவில் 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள 144 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார். ஜனவரி 22, 2026 நம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவரான கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எழுதிய மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் மடலில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செய்து வரும் வஞ்சகத்தை தட்டி கேட்கும் துணிச்சலும், தலை நிமிர்ந்து நின்று எதிர்க்கும் முதுகெலும்பும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கே உண்டு. எதிர்க்கட்சியான அதிமுகவும் அதிலிருந்து உதிர்ந்த இலை தழை சருகுகளும் பழைய வழக்குகளின் கோப்புகள் தூசு தட்டப்படும் சத்தம் கேட்டதுமே பயந்து நடுங்கி டெல்லிக்கு ஓடி பாஜகவின் பாதம் பணிந்து நின்று விடுகின்றன. ஒன்றிய பாஜக அரசின் கைப்பாவைகளாகிவிட்ட அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை, இன்னும் உள்ள புலனாய்வு அமைப்புகளை வைத்து திமுகவினரையும் முடக்கிவிடலாம் என்கின்ற சதித்திட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் பணிய மாட்டோம், துணிந்து நிற்போம், இனம், மொழி, நிலம் காத்திடும் போரை தொடர்ந்திடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிமுக உறுப்பினருக்கு பதிலளித்து பேசும்போது, திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வருவது குறித்தும் 2026 திராவிட மாடல் ஆட்சியே மீண்டும் அமையும் என்றும், அப்போது அனைத்து அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளையும் நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்றும் உறுதிபட கூறினார். 23 ஆண்டுகால பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கிறோம். தீர்த்து வைத்தவுடன் அந்த அரசு ஊழியர் சங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லாம் கோட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறைக்கு இதுவரை வரலாற்று இல்லாத அளவிற்கு கோட்டை முதலமைச்சர் அறைக்குள்ளே எனக்கு இனிப்பு ஊட்டியது, நான் அவர்களுக்கு இனிப்பு ஊட்டிய காட்சியெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையிலையும் பார்த்துருப்பீங்க. ஆக அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் எதையும் செய்யலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் செய்யவில்லை என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் என்பதுதான். இன்னும் சில பிரச்சனை இருக்குது. நான் முழுவதும் 100% எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு சொல்லலை. இன்னும் ஒரு சதவீதம் இருக்குது. சத்துணவு அமைப்பாளர்கள், அதே போல் அங்கன்வாடி அமைப்பாளர்கள்,
இவர்களெல்லாம் கூட அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பக்கத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அது போராட்டங்கள் பல இடங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அவர்களெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கல. அவர்களெல்லாம் அவருக்கு அழைத்து பேசி அவர்கள் குறைக்கு எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியும் என்பதை சிந்தித்து நிச்சயம் சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதில் எந்த கவலையும் பட வேண்டாம். அடுத்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் என்பதை உறுதி. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமை செயலகத்தில் பதிவுத்துறையின் ஸ்டார் 3.0 மென்பொருள் திட்டத்தின் கீழ் காகிதமில்லா ஆவணப்பதிவு, நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு, தானியங்கி பத்திர உருவாக்கம், மறு விற்பனையாகும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு கட்டட களப்பணியின்றி ஆவணங்களை அன்றே திரும்ப வழங்கும் திட்டம், சொத்து தொடர்பான பரிவர்த்தனைகளை எளிய முறையில் வில்லங்கச் சான்றில் தேடுதல் உள்ளிட்ட 18 சேவைகளை உள்ளடக்கிய ஸ்பிரிண்ட் 1 செயல் திட்டத்தினை தொடங்கி வைத்தார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் ராஜீவ்காந்தி சாலை ஒக்கியம் மடுவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 4 வழி சாலை பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார். மேலும் சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் சார்பில் ரூபாய் 167 கோடியே 9 லட்சம் மதிப்பீட்டில் தற்போதைய மந்தைவெளி பேருந்து பணிமனை மற்றும் முனையத்தில் ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து மற்றும் வணிக வளாகத்திற்கான கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் சிப்காட் தொழில் பூங்கா மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளின் தண்ணீர் தேவைகளை கருத்தில் கொண்டு முள்ளக்காடு கிராமத்தில் ரூபாய் 2292 கோடியே 38 லட்சம் மதிப்பீட்டில் நாளொன்றுக்கு 60 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை நன்னீராக்கும் திட்டப்பணிக்கு அடிக்கல் நாட்டினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் ரூபாய் 16 கோடியே 88 லட்சம் செலவில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன உறை விந்து வங்கி, கால்நடை மருத்துவமனை, 4 கால்நடை மருந்தகங்கள், 2 கால்நடை பெருக்கம் மற்றும் தீவன அபிவிருத்தி நிலையம், இணை இயக்குநர் அலுவலகம், 2 ஒருங்கிணைந்த பண்ணைகள் மற்றும் தெருநாய்களுக்கான சிறப்பு கால்நடை மருத்துவ வளாகம் ஆகிய 12 கட்டடங்களை திறந்து வைத்து ரூபாய் 118 கோடியே 42 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள 31 ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணைகள் மற்றும் நவீன ஒருங்கிணைந்த இறைச்சி உற்பத்தி மற்றும் இறைச்சி பதப்படுத்தும் வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் 126 இளநிலை உதவியாளர் மற்றும் 96 தட்டச்சர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். ஜனவரி 23, 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 100 நாள் வேலை திட்டம் குறித்த அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றுகையில், இந்திய நாட்டின் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட 2005ஆம் ஆண்டு விதிமுறைகளின்படியே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் 100 நாள் வேலை திட்டம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர்பாக கொண்டுவரப்பட்ட அரசினர் தனி தீர்மானத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்த பின்னர் இறுதியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நன்றி தெரிவித்து உரையாற்றினார். தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பெயரை நீக்கி பல்வேறு உள்நோக்கங்களை கொண்டு இத்திட்டத்திற்கு வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் ஊரகம் பிபிஜி ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு வகுத்து தந்த கொள்கைகளையும் வழிகாட்டிய பாதையையும் எப்போதும் நினைவுகூரும் வகையில் இத்திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. டபுள் என்ஜின் என்று சொல்லி மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்துள்ளார். இதுகுறித்து
அவர் தமது சமூக வலைதள பதிவில் டபுள் என்ஜின் என்னும் டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது என்றும் ஒன்றிய பாஜக அரசின் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்துதான் தமிழ்நாடு வரலாற்று வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு இழைத்து வரும் துரோகங்களை பட்டியலிட்டு வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் தமிழ்நாடு கவுண்ட்ஸ் த பெட்ராயல்ஸ் ஆஃப் NDA. தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் தமிழ்நாடு பக்கம் அடிக்கடி வரும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 3458 கோடி ரூபாய் சமக்ர சிக்ஷா கல்வி நிதி எப்போது வரும்? டீலிமிட்டேஷனில் தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறைக்கப்படாது என்ற உறுதிமொழி உங்கள் வாயிலிருந்து எப்போது வரும்? பாஜகவின் முகவர் போல் செயல்படும் ஆளுநரின் அராஜகம் எப்போது முடிவுக்கு வரும்? தமிழ் பாசத்தில் தமிழர்களை மிஞ்சியதாய் காட்டிக்கொள்ளும் அரசிடமிருந்து தமிழுக்குரிய நிதி ஒதுக்கீடு எப்போது வரும்? MGNREGA தொடரும் மாநிலங்கள் மீது நிதி சுமையை ஏற்றி ஊரக மக்களின் வாழ்வாதாரத்தை ஒழித்து கட்டும் VBG ராம்ஜி கைவிடப்படும் என வாக்குறுதி எப்போது வரும்? 10 ஆண்டுகளாக இன்ச்சாக ஒன்றிய பாஜக அரசு இழைத்து வரும் மதுரை எய்ம்ஸ் எனும் 8வது உலக அதிசயம் எப்போது எங்கள் கண்முன் வரும்? இயற்கை பேரிடர்களுக்காக நாங்கள் கேட்ட நிவாரணத் தொகை எப்போதுதான் வரும்? ஓசூர் விமான நிலையம், கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போது ஒப்புதல் வரும்? கீழடி அறிக்கை எப்போது வெளியே வரும்? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஒருமனதான கோரிக்கையான நீட் விலக்கு எப்போது அமலுக்கு வரும்? தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செய்யும் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதுமே தோல்வியைத்தான் தரும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி 24, 2026. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து உரையாற்றினார். அப்போது சாதனைக்கு மேல் சாதனைகளை நிகழ்த்தியதால் மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள். நாங்கள்தான் மீண்டும் மீண்டும் வருவோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம் என்று ஆணித்தரமாக கூறினார். இந்த பேரவைக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நான் சொல்வது ஒன்றுதான். நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் எனக்கும் என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தினந்தோறும் திட்டங்களை தீட்டி உழைச்சிருக்கிறேன். இன்னும் உழைக்க காத்திருக்கிறேன். இந்த 5 ஆண்டு கால உழைப்பையும் வளர்ச்சியும் பார்த்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு என்னை விட தமிழ்நாட்டு மக்கள் மேலே கூடுதலான நம்பிக்கை இருக்குது. உறுதியாக சொல்கிறேன், நாங்கள் தான் மீண்டும் வருவோம், நாங்கள் தான் மீண்டும் வருவோம், மீண்டும் மீண்டும் வருவோம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் வெல்வோம், மீண்டும் வெல்வோம். மேலும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 3500 கோடியில் மேலும் 1 லட்சம் வீடுகள் கட்டுதல், ரூபாய் 1088 கோடியில் 2200 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகளை மேம்படுத்துதல், பகுதி நேர ஆசிரியர்கள், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் கு. தியாகராஜன், தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் தாஸ், தமிழ்நாடு தமிழ் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஆறுமுகம் மற்றும் நிர்வாகிகள், பகுதி நேர ஆசிரியர் சங்கங்கள், கூட்டு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பல்வேறு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் தலைவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பகுதி நேர ஆசிரியர்களின் முக்கிய கோரிக்கையான நிரந்தர பணி நியமனத்திற்கு உதவிடும் வகையில் புதிய அறிவிப்பினை வெளியிட்டமைக்காகவும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டமைக்காகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். ஜனவரி 25, 2026. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்மொழி தியாகிகள் நாளையொட்டி சென்னை மூலக்கொத்தளத்தில் அமைந்துள்ள மொழிப்போர் தியாகி, சமூக போராளி டாக்டர் எஸ். தருமாம்பாள் அம்மையார் மற்றும் மொழிப்போராட்டத்தில் வெற்றி வெளிச்சத்திற்கு ஒளிவிளக்காய் நின்று உயிர் துறந்த திருவாளர்கள் தாளமுத்து, நடராசன் ஆகியோரது நினைவிடங்களில் மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். கடந்த 2025ஆம் ஆண்டு மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாளின் போது சென்னை எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராசன் மாளிகை வளாகத்தில்
தாளமுத்து நடராசன் ஆகியோரின் உருவ சிலைகள் நிறுவப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி சென்னை எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராசன் மாளிகை வளாகத்தில் மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து நடராசன் ஆகியோரின் மார்பளவு திருவுருவச் சிலைகளை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாளையொட்டி காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது மொழியை காக்க போராடின நம்ம கழகம் ஆட்சி அமைச்சதும் இருமொழி கொள்கை சட்டத்தை நிறைவேற்றினார் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா. இன்றைக்கு வரைக்கும் யாராலும் அதை தொட்டு கூட பார்க்க முடியல. எப்படியாவது இந்திய நம்ம மேல திணிக்கணும்னு மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த ஒரு கும்பல் துடியா துடிக்குது. தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வந்து அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவது இந்திய திணிக்கத்தான். நேரடியா திணிக்க முடியலன்னு பல்கலைக்கழகம் மூலமா திணிக்க முயற்சி பண்றாங்க. சில நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நமக்கு மொழி பாடம் எடுத்துட்டு போயிருக்கிறார். எல்கேஜி பையன் பேராசிரியருக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு அவருடைய செயல்பாடு. தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிப்ப அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன காரணத்துக்காக நமக்கு தர வேண்டிய 3458 கோடி ரூபாய் நிதியை தராம இருக்கக்கூடியவர் தான் இந்த பிரதான். 3000, 5000, ஏன் 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொன்னவன் தான். 3000, 5000, 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொன்னவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பணத்தையும் அதிகாரத்தையும் காட்டி மிரட்டினா நாங்க பணிஞ்சு போக நாம என்ன அடிமைகளா? அண்ணா, கலைஞர் போன்ற தமிழ் போராளிகளுடைய பரம்பரையில் வந்தவர்கள் நாம். அது மட்டுமல்ல, மொழிப்போர் வீரர்களான நடராஜன், தாளமுத்து, ராஜேந்திரன் போன்றவருடைய கொள்கை உணர்ச்சி எனக்குள்ள ஓடுற காரணத்தால் தான் நான் அப்படி சொன்னேன். 1938 இந்தி திணிப்புக்கு எதிராக நாம போராடி கொண்டிருக்கிறோம். இந்தி என்பது வெறும் மொழி திணிப்பு மட்டுமல்ல, அது பண்பாட்டு படையெடுப்பு. இந்தியா முழுக்க இந்தியன் ஆதிக்கத்துக்கு எத்தனை மொழிகள் வழியானது. இந்திய ஒதுக்கி நாம் ஆங்கிலத்தை தொடர செஞ்சதால தமிழ்நாடு எப்படி வளர்ந்ததுன்னு கடந்த ஆண்டு நான் ஒரு கடிதத்தொடர் எழுதினேன். இந்திய அளவில் அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. பல்வேறு மொழி பேசும் மக்கள் என்னோட பதிவுகளுக்கு கீழே தன்னுடைய மொழி இந்தியால அழிந்தது எப்படின்னு பகிர்ந்துகிட்டாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தணும்னு தான் காலந்தோறும் டெல்லியில நம்ம மேல படையெடுத்து வராங்க. நாம பார்க்காத படையெடுப்பா? நீங்க எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், அரசிகள், கோமாளிகள், கொலைகள் துடைக்கு அழைச்சுக்கிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. உறுதியோடு சொல்றேன். டபுள் என்ஜின் சொல்லி வடமாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அளிக்கிற உங்க டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது.